சிங்கம் தனியாக தான் வரும், சிங்கம் சிங்கிளாக இருந்தாலும் அதில் ஜங்கிள்காக தான் கிங்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். முடிக்கும் பொழுது அரசியல்வாதிகள் எல்லாம் அறிவாளியும் கிடையாது, சினிமாக்காரில் எல்லாம் முட்டாள்களும் கிடையாதுங்கிற வார்த்தையோடு முடிச்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு திறனை பற்றியும் இந்த மாநாட்டை பற்றி எப்படி பார்க்குறீங்க? சரி, நான் உங்களை சிங்கனே ஏற்றுக்கிறேன். கவின் ஆணவ கொலையில் உங்களுக்கு தைரியம் இருந்ததா நேற்று பேசுகிறதுக்கு? தீர்மானம் கூட நிறைவேற்றும். இல்லாட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஒரு திமுகவையோ அதிமுகவையோ பாஜகவையோ பாயிண்ட் அவுட் பண்ணி பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா? அப்புறம் எப்படி உங்களை நீங்களே சிங்கன்னு சொல்லிக்கிறீங்க? இது இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகின்ற வசனங்களின் தொகுப்பு, பஞ்ச் டைலாக்களின் தொகுப்பு. இது படத்தில் பேசலாம், மாநாட்டில் உங்கள் ரசிகர்களுக்காக பேசலாம். ஆனால் ஒரு மாநாடு நடக்கும் பொழுது அதை முதல்வர் ஸ்டாலின்லேருந்து, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியிலேருந்து, அரசியல் விமர்சகர்லேருந்து, பத்திரிகையாளர்லேருந்து, கடைகோடி மக்கள்லேருந்து எல்லோரும் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஜய் என்ன பேச போகிறார், தாவேகாவுடைய நிர்வாகிகள் என்ன பேச போகிறாங்க, விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கிற பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் என்ன பேச போகிறார், இதெல்லாம் பார்ப்பாங்க.